வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது. எதுவாக இருந்தாலும் ஆதாரபூர்வமாக பேசணும். தேவையெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் லீகலான ஆக்ஷன் எடுத்துட்டோம் இல்லை எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க பேசியிருக்கிறாங்க. பேசினது யார்? அரசியல் பரபரப்பை ஏற்படுத்திய அம்மையார் லீமா ரோஸ் அவர்கள். ஞாபகம் இருக்கா அந்த பேர்? அடேங்கப்பா, தாவேக ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி நட்சத்திரமாக ஜொலிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் லீமா ரோஸ் அவங்க சொன்னாங்க, லீமா ரோஸ் இப்படி சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்தி பார்த்துருப்பீங்க. அந்த லீமா ரோஸ் அம்மையார் தான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பழகருப்பையா அவர்கள் வந்து இவங்களை பற்றி சில கருத்துக்கள், இவங்கக்கிட்ட எப்படி இருக்கு அப்படி இருக்கு, காசெல்லாம் எப்படி சேர்த்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை அட்டாக் பண்ணி சில கருத்து பேசியிருக்காரு ஒரு மூத்த அரசியல் தலைவர் பழகருப்பையா. அதை மூத்த அரசியல் தலைவர்னால் கொஞ்சம் பழைய ஆள் இல்லை, அதனால் பழகருப்பையாவோ பழைய கருப்பையான்னு அட்டாக் பண்ணிட்டாங்க. அது வாய் தவறி வந்துச்சா இல்லை இன்டென்ஷனலாக அப்படி பேசிட்டாங்களான்னு தெரில, பழைய கருப்பையான்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்குறதுக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, வாய் ஆண்டவன் எல்லாருக்கும் வாய் கொடுத்துருக்கேன், அதுக்காக வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறதுக்காக கொடுக்கல, அந்த வாய் பார்த்து பேசணும், எதுவாக இருந்தாலும் ஆதாரபூர்வமாக பேசணும், தேவையில்லாமல் அவதூறு பரப்பக்கூடாது. இங்கே நாங்கள் லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம், நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம், பார்த்து பேசுங்க அப்படின்னு வார்னிங்கை போட்டிருக்காங்க லீமா ரோஸ் அவர்கள். சில பேர் வந்து தேவையில்லாததெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க வாய்க்கு வந்தபடி. அதுவும் இந்த வயசாகி இந்த பழைய கருப்பையா இருக்கிறாங்கள, அவர் வந்து இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து என்ன ஜிஎஸ்டி கட்டியிருக்கிறாரு நாட்டுக்காக, இந்தியா நாட்டில் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணி என்ன கட்டினாரு, என்ன அவர் பிஸ்னஸ் பண்ணாருன்னு புக்கு போட்டு சொல்லுங்கள். உங்களுக்குலாம் ப்ரெஸ் நீங்கள் கேட்குறீங்கல்ல, சொல்லுங்கள். சிஎஸ்ஆர் ஃபண்டில் என்ன அவர் செஞ்சுருக்கிறாரு மக்களுக்காக, எத்தனை கோடி செஞ்சாருன்னு சொல்லுங்கள். பர்சனல் ஃபண்டுலேருந்து எத்தனை கோடி செஞ்சுருக்கிறாரு, சேவைகள் செஞ்சுருக்கிறாருன்னு ஃபஸ்ட்டு அவர் அதை சொல்லட்டும். அதுக்கப்புறம் வந்து ஆதாரத்தோடு பேசட்டும். எதாக இருந்தாலும் வாய்க்கு வந்தபடி, வாய் எல்லாருக்கும் இறைவன் படைச்சான்ட்டு வாய்க்கு வந்தபடி எதுவும் பேசக்கூடாது.